ஓம் நமோ வெங்கடேஷாய. வேர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க போன மாதத்துலேருந்து. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இனி நீங்கள் வேர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி மத்தியானம் 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுத்ததெல்லாம் 2 மணி போல் தீந்துருச்சு. ஸோ நாளை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் இன்றைக்கி கீழ் திருப்பதியில் கொடுத்தது 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2 மணி போல் தீந்துருச்சு. ஏன்னா நாளைக்கு டோக்கன் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா காலையில் ஒரு 9:10 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், காட்சி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் போகணும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்சனம் விர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு மகா சிவராத்திரி. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் ரத உற்சவம் நாளைக்கு. கீழ் திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் நாளைக்கு நந்தி வாகன சேவா. இப்போ நம்ம வேர்ச்சுவல் சேவா டிக்கெட் பார்க்கலாம். வேர்ச்சுவல் சேவா டிக்கெட் அப்படிங்கிறது சேவாவை நம்ம விருப்பப்பட்ட டிவிலேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்துக்கணும், எஸ்பிசி சேனலில். அது நம்ம இஷ்டம்தான். 300 தர்சனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. சேவாக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஆனால் அதை வச்சு நம்ம சாமி பார்க்க முடியாது. சேவாக்கு பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பார்ப்ப போகிறோம், தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்களான்ட்டு. அதன் மூலமாக நம்ம தரிசன டேட் ஸ்லாட் அதெல்லாம் புக் பண்ணால் தான் சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தரிசனத்துக்கு புக் பண்ணிக்க முடியும். சேவா புக் பண்ண டேட்லேருந்து 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் தர்ஷன் டேட் புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு சீக்கிரமாக நீங்கள் அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணப்போ புக் பண்ண போகிறதா இருந்தால் தரிசன டேட்டை ஒரு 3-4 மாதத்துக்குள்ளார புக் பண்ணிவிடுங்க. இதுக்குமே 2 பேருக்காக நம்ம புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் எனேபிள் ஆகும் ஆன்லைன்லேயே. கல்யாணோத்சவம்னா 1000 ரூபாய் அது பே பண்ணி தான் ஆகணும். மீதி 3 சேவா, ஊஞ்சல் சேவா, ஆஜித பிரம்மோற்சம், சஹசர தீப அலங்கார சேவாவில் ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் போட்டுக்கலாம். நீங்கள் எது வேணாலும் இதில் புக் பண்ணிக்கலாம். 300 தர்சனம் வழியாக தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. கோட்டா பார்த்திங்கன்னா 300 தரிசனம் அளவுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, மினிமமாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்லாட்டு மதியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து நைட்டு சில நாட்கள் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும், சில நாட்கள் 9 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும். இதில் கல்யாணோத்சவமாக புக் பண்ணுறப்போ மட்டும் லட்டுவோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட் உத்தரியம் லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது கிடையாது. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுக்கிற மாதிரி முதல்ல இருந்தது. இப்போ 2 மாதமாக சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுது. ஸோ நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் தரிசனத்துக்கு போகணும், இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு போகணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்லேயோ ஜூலைலேயோ சொல்கிறேன், நீங்கள் இப்போ மே மாதத்து புக்கிங்லேயே கூட சேவா டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம். ஸோ தட் ஜூனுக்கோ ஜூலைக்கோ தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சேவா டிக்கெட் கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கும். இப்போ இது கூட சீக்கிரமாகவே தீந்துருது. அது ஏப்ரல் மே ஹாலிடேஸ் டைம் அப்படிங்கிறதுனாலயா இல்லை டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலயான்னு தெரியல. இப்போ பாஸ்ட் 2 மந்த்ஸாக சேவா டிக்கெட் கூட சீக்கிரமாகவே தீந்துருது. ஸோ இப்போதைக்கு சேவா டிக்கெட்டை காமிச்சு வீடியோ ஷேர் பண்ண முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். தர்ஷன் அவைலபிலிட்டி நம்ம புக்கிங் முன்னாடி செக் பண்ணிக்கலாம். அந்தந்த தர்ஷன் அவைலபிலிட்டி அந்தந்த சேவாக்கு தான் பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரிலையோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையோ போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அதில் அவைல் தர்ஷன் இருக்கும். அதன் மூலமாக மே மாதத்துக்கு போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லை இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஜூனுக்கோ ஜூலைக்கோலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சேவா டிக்கெட்டை இப்போவே போட்டுருங்க. ஸோ தட் நீங்கள் ஜூன் ஜூலையோட புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ தர்ஷன் டிக்கெட் மட்டும் போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா சேவா டிக்கெட்டு ஆக்சுவலாக லாகின் பண்ணுறதுக்கே ஒரு வர்ச்சுவல் க்யூ காமிக்குது.
அப்புறம் அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு வேறு இன்னொரு வர்ச்சுவல் க்யூ டைம் காமிக்கும். அதனால் இந்த டிக்கெட்டை இனி நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக சேவா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ஓப்பன் ஆனோன்னே இப்போல்லாம் இந்த டிக்கெட்டும் தீந்துருது அப்படிங்கிறதுனால ஜூன் ஜூலையில் போகிறவங்க கூட இப்போ மேலே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூலையில் இப்போ சொன்ன மாதிரி புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன முக்கியமான சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அதே நாளில் அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ கூட அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ஒரு தடவை வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது ஜென்ரலாக. பட் இப்போது போன மாதத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சேவா புக் பண்ணுறோம்ல, அந்த சேவா டேட்லேருந்து 120 நாள் டைம் கேட்குறாங்க. 4 மாதம். ஆக்சுவலாக இது 300 தரிசன டிக்கெட்டில் விட்றாங்க. ஸோ 30 நாள் கொடுத்துருக்கலாம். பட் 120 நாள் இப்போது டைம் டேஸ் கேப். பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மெயின் இன்டென்ஷனாக இருந்திருக்கும் இந்த ரூல் கொண்டு வந்திருக்கிறதுக்கு. ஸோ சேவா புக் பண்ண அந்த டேட்லேருந்து 120 நாள் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். போன மாதம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அதுக்கு முன்னாடியே ஜென்ரலாக நான் வர்ச்சுவலில் தான் மோஸ்ட்லி போகிறதுனால அட்வான்ஸாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது இருந்ததுனால போன மாதம் புக்கிங்கில் ஈஸியாக புக் பண்ண முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து போகிற தரிசனத்துக்கு போட்டு வைக்கலான்னு பார்க்குறப்ப தான் எனக்கு 120 நாள் டைம் கேப் காமிச்சது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போது ஏப்ரல் மாதத்து புக்கிங் ஓப்பன் ஆனப்போ ஏப்ரல் மாதத்தோட தர்ஷன் அவைலபிலிட்டி காமிச்சதில்ல, அப்போது மார்ச் மாதத்துக்கும் சில நாட்களுக்கு அவைலபிலிட்டி காமிச்சிது. அதாவது நீங்கள் சேவா புக் பண்ணி முடிச்சுட்டோ இல்லை ஜஸ்ட் தர்ஷன் அவைலபிலிட்டி கூட பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ ஏப்ரலோட தானே ஓப்பன் ஆகணும். எப்போயுமே அந்தந்த மாதத்தோடு தான் ஓப்பன் ஆகும். ஆனால் மார்ச் மாதத்துக்கு அவைலபிலிட்டி காமிச்சது. அதுக்கு முந்தின மாதத்துக்கும் காமிச்சிச்சான்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. ஏன்னா 120 நாள் கேப் வந்தோன்னே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் நான் மார்ச் மாதத்துக்கு பார்த்தேன், அவைலபிலிட்டி ஒரு சில நாட்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ மே மாதத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரலில் போகணுன்னு நினைக்கிறவங்க ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அந்த செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சேவா புக் பண்ணியிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா கூட பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுக்கிறவங்க டைரெக்டாக புக்கிங் ப்ரொசீட் பண்ணிடலாம் அவைல் தர்ஷன் மூலமாக. ஆன் டைமில் தான் நீங்கள் சேவாவும் போட போகிறீங்க, தர்ஷன் அவைலபிலிட்டியும் தர்ஷன் டிக்கெட்டும் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறிப்பாக கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்படி புக் பண்ணுறப்போ செக் பண்ணி பாருங்கள் முந்தின மாதத்துக்கு இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா முந்தின மாதத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நான் பார்த்தேன், அதனால் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்தேன், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ 2 முக்கியமான விஷயம் வர்ச்சுவல் சேவாவில். சேவா புக் பண்ண டேட்லேருந்து 120 நாள் இப்போ டைம் டேஸ் கேப். மறுபடியும் இதே வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு 4 சேவாவில் எந்த சேவா புக் பண்ணாலும் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். அடுத்து நீங்கள் இந்த மாதம் புக்கிங்கில் கூட சும்மா செக் பண்ணி பாருங்கள். மே மாதத்து புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஏப்ரலில் ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிலிட்டி காமிக்குதா அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏப்ரலில் கூட போன மாதம் நான் பார்த்தேன், மார்ச் மாதத்துக்கு காமிச்சிது. ஆக்சுவலாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா டைம் டேஸ் கேப் கிடையாதா. ஸோ நான் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அந்த டிக்கெட் ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். முதலே பேமெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இப்போ ஓகே, டைம் டேஸ் கேப் கொடுத்துருக்காங்க, கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் என்னென்னா, நீங்கள் ஜூன் ஜூலைலலாம் இந்த டிக்கெட்டை வச்சு போகணுன்னு விருப்பப்பட்டால் கூட மே மாதமே சேவாவை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு புக்கிங். ஏன்னா சேவா புக் பண்ணதுலேருந்து 1 வருஷம் டைம் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப அட்வான்ஸாக போட வேண்டாம். ஒரு 2 மாதத்தில் போயிடுவீங்க தர்ஷனத்துக்கு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 2 பேரை நீங்கள் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் கூட ஆன்லைன்லேயே இந்த டிக்கெட்டை வச்சு புக் பண்ணிக்கலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் தான் வர்ச்சுவல் சேவா வேறு, 300 ரூபாய் தர்ஷனம் வேறு, ஹோமம் டிக்கெட் வேறு. பட் இந்த 3த்துக்குமே தரிசனம் ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் கியூ வழியாக தான் ஏடிசி சர்க்கிளில் அனுமதிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறவங்களுக்கு எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது
நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.